எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பதாகவும், யார் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது எனவும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழகத்தின் வரலாறு தெரியாமல் சிலர் திமுகவை அழிப்போம் என பேசி வருவதாக குறிப்பிட்டார். தமிழக அரசின் திட்டங்களை மத்திய அரசின் திட்டம் என அண்ணாமலை பொய் கூறி வருவதாகவும் அவர் கூறினார். பொய் சொல்லி பிரிவு ஏற்படுத்தி பாஜக நம்மை ஏமாற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டிய கீதா ஜீவன், அதிமுக பசுந்தோல் போர்த்திய புலி போல பசப்பு வார்த்தைகளை பேசி வருவதாகவும், தமிழகத்தின் உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுக கையெழுத்திட்டதாகவும் சாடியுள்ளார். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்கல்ல, வடை சொல்லுவாரு, நல்லா வடை சொல்றாரு. அடாமல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. பொய்யெல்லாம் மக்கள் பேசுற மாதிரி பெரிய புரட்டு பேசிட்டு இருக்கிறார். ஆனா உங்களுடைய பொய்யை யாரும் நம்புவதற்கு இங்க தயாரா இல்ல. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஜனநாயகத்தை காத்திட வேண்டும். எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்காருங்க மோடி. ஒரு குற்றம் குறையை சுட்டி காமிக்கிறதும் மக்கள் நலனை எடுத்து கூறுவதற்கு எதிர்கட்சி இருந்தால்தான் சரியா இருக்கும். யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கணும் சொல்றோம். அதனாலதான் அந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணை விட்டு அகற்றுவேன், அழிப்பேன் என்று கூறினார் மோடி அவர்கள். நீங்க எல்லாம் அதை சொன்னார்ல, அவங்க அப்பா வந்தாலும் திமுக அழிக்க முடியாது. திமுக அவ்வளோ ஒரு அடிப்படை மக்களின் வாழ்க்கை தட்டை உயர்த்தி